அஜித் ஃபேன் கிடையாது, பட் அஜித் ஃபேன்ஸ்க்கு இது ரொம்ப பெரிய ட்ரீட்டு. டக்குன்னு இது பார்க்குறது எங்களுக்கே கூஸ் பம்ப்ஸ் வந்தது. அப்போ ஃபேன்ஸுக்கெலாம் வேறு லெவலில் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் என் பொண்ணெல்லாம் கூட லைக் அப்படியே எங்கேஜ்டாக பார்த்தாங்க. மியூசிக் பேக்ரவுண்ட் இல்லை ரொம்ப நாள் ஆச்சு. நல்ல படத்தில் ஹீரோவே காமெடி பண்ணுறதுலாம் இப்போ கிடையாது. இது ஃபெஸ்டிவல் மாதிரி தான் இருக்குது. ஸோ கதை அதெல்லாம் பார்க்கக்கூடாது. இட்ஸ் லைக் அ மூவி ஃபெஸ்டிவல் மாதிரி இருக்கு. பட தொடக்கத்துலேருந்து கடைசி வரைக்கும் ரொம்ப விறுவிறுப்பாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா டைரக்டர் உண்மையாலுமே வந்து அந்த அவரை இப்படிலாம் வந்து எப்படி ஒத்துக்க வச்சாருன்னே தெரியல. ஆக்சுவலி அது ஒத்துக்கிட்டாரா இல்லையான்னு எப்படின்னு தெரியல. நிறைய கன்வின்ஸ் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆனால் இதே மாதிரி கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். அவருக்குன்ட்டு கதைன்ட்டு எதுவுமே தேவையில்லை. இதில் கதையோன்ட்டு அந்த மாதிரி எதுவும் இல்லை. கதை இல்லை அப்படின்லாம் நான் 2 ரிவ்யூலாம் பார்த்தேன். கதை எதுக்கு? படம் டிக்கெட் காசு கொடுத்து வாங்குகிறோம், காசு கொடுத்து வரோம். 2.5 மணி நேரம் இருந்ததே எங்களுக்கு தெரியல. திருப்பி இன்னொரு தடவை போகலான்னு ஒரு ஃபீல் வருது அப்படின்னா அப்போ அந்த மாதிரி இருந்தது படம். ஆல்வேஸ் அல்டிமேட் இஸ் சிம்ரன். ஓகே, ட்வின்ஸ் கேரக்டர் இஸ் ஓகே, பட் அஜித் இஸ் கெத். சிம்ரன் வர சீன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சிம்ரன் வர பழைய படங்கள பாட்டெலாம் போட்டாங்க இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் கேட்க அந்த ரெட்ரோ ஃபீல் நல்லாயிருக்கு. அதனால் அஜித்காக படம் பார்க்கலாம். யூஸ்வலாக அஜித் மூவி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. பேபிக்காக தான் வந்து ஃபஸ்ட்டு மூவி பேபியோடது. ஆமாம், பேரன் தான் அவர். ஃபஸ்ட்டு படம். இப்போ இனிமேல் அவர் வந்து குட்டி அஜித். சூப்பராக இருந்தது. சிம்ரன் அஜித் செம்ம காம்போ சூப்பராக இருந்தது. அந்த காம்போ தான் பிடிச்சிருந்தது. சிம்ரன் வந்து டோட்டலாக எந்த ஸ்பாய்லர் இன்ஸ்டா ஸ்பாய்லர்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு 2 டேஸாக வெயிட் பண்ணி தான் இன்றைக்கி வந்து பார்த்தேன். சிம்ரன் சீன் எல்லாமே ஓவரால் அண்ட் வில்லன் ஆகட்டும் எல்லாமே ஓகே, பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. சொன்ன மாதிரி தான் அந்த கனெக்ட் இருக்காது. பட் மியூசிக் வைஸ் அந்த மாஸ் வைஸ் ஏகே ஓவரால் படம் சூப்பர் சார். படம் ஃபுல்லாக சண்டை தான். கதைன்னு ஒன்றும் இல்லை சார். ஃபேமிலி ஓரியன்டாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. லாஸ்ட் மூவியில் வந்து ஒய்ஃபை தேடி போவாங்க, இப்போ பையனை தேடி வந்த மாதிரி அந்த ஒரு கனெக்ட் தெரிஞ்சுது. என்ன பாட்டு தெரியுமா? செதுக்கிட்டாரு முடியல. படம்னா இது படம் போய் பாருங்க. ஓ தரம் செம்மையாக இருந்ததுண்ணா படம். உண்மையிலே ரொம்ப என்டர்டெயின் பண்ணோம். ரொம்ப நாள் கழிச்சு சூப்பராக இருந்தது படம். சூப்பருங்க. ஏகே மாஸ் ஏகே தான். படம் ஃபுல்லாக ஏகே தான். அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் என்றைக்குமே அடிச்சிக்க முடியாது. எக்ஸலண்டாக இருந்துச்சு. ஃபேன்ஸுக்கு சரியான ட்ரீட்டுங்க. பார்க்கலாம். எல்லாரும் பார்க்கலாம். செம்மையாக இருக்குது. எல்லாருமே பார்க்கலாம். எக்ஸலண்டாக இருக்கும். குட் பேட் அக்லி 3மே இருக்கு. ஒன்றும் சொல்ல, எல்லாம் பழைய அஜித் படம் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ரீமிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். மசாலா இல்லை ரொம்பலாம் கேட்காதீங்க. அவ்வளோ சொல்கிறவளோ ஒன்றும் இல்லை. அதான் கோட் எடுத்திருந்தாங்கல்ல பழைய விஜய் படம்லாம் மிக்ஸ் பண்ணி மசால் பண்ணி, அதை மாதிரி இவர் எடுத்திருக்கு. அப்படிலாம் கிடையாது. படத்தில் அஜித் சண்டையே கிடையாது. வெறும் அஜித் வந்து ஸ்டைலு. படம் ஃபுல்லாக மியூசிக்கோட ட்ராவல் இருக்குது. படம் ஃபுல்லாக சண்டைன்றது அஜித்தை பார்த்தாலே பிடிக்கும். சண்டை போட்டான்னு கிடையாது. நான் சென்டிமெண்ட்ஸும் இருக்குது. பட் படம் ஃபுல்லாக போகிறதே வந்து கம்ப்ளீட்டாக அந்த மியூசிக்கோட ட்ராவல் ஆகி நீங்கள் எப்படி ஆடியன்ஸ்க்கு எப்படி என்ஜாய் பண்ணணும் அந்த மாதிரி போகிறது படம். கதை இல்லை அப்படின்லாம் நான் 2 ரிவ்யூலாம் பார்த்தேன். கதை எதுக்கு? படம் டிக்கெட் காசு கொடுத்து வாங்குகிறோம், காசு கொடுத்து வரோம். 2.5 மணி நேரம் இருந்ததே எங்களுக்கு தெரியல. திருப்பி இன்னொரு தடவை போகலான்னு ஒரு ஃபீல் வருது அப்படின்னா அப்போ அந்த மாதிரி இருந்தது படம். ஆக்சுவலி தாராளமாக பார்க்கலாம். எஃபெக்டோட பார்க்கணும். மியூசிக் ரீ ரெக்கார்டிங் நல்லா இருந்தது. அது எஃபெக்டோட பார்த்து இன்னும் நல்லாயிருக்கும். தனியாக ஒரு நார்மலாக பார்க்க எஃபெக்டோட பார்த்தா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக பிடிக்கும். மேலே உங்களுக்கு ஏன் பிடிக்கும் அப்படின்னா, இப்போ யூத் இருக்கவங்களுக்குலாம் வந்து பழைய படத்தோட ரெஃபரன்ஸ் பெருசாக தெரியாது. அந்த பழைய படத்தை அவங்களுக்கு ரெஃபரன்ஸ் வந்து அந்த மேபி அந்த ஒரு 40 and above இருக்கவங்களும் அந்த பழைய படம்லாம் ஈஸியாக மேட்ச் பண்ண முடியும். அதனால் அவங்களுக்கு பிடிக்குது. இப்போ யூத்துக்கு வந்து ஜென்ரலாக அஜித் பிடிக்குது, எல்லாம் பிடிக்குது. பட் அந்த பழைய ரெஃபரன்ஸ்லாம் வச்சதுனால அந்த ஏஜ் அபவ் பீப்புளுக்கும் நல்லா பிடிக்குது. பில்டப் தான் படமே. ஸோ நான் அஜித் ஃபேன் கிடையாது, பட் அஜித் ஃபேன்ஸ்க்கு இது ரொம்ப பெரிய ட்ரீட்டு. எனக்கு வந்து அஜித் இந்த மாதிரி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ எனக்கு வந்து அஜித்தோட அந்த காஸ்டியூம், அவர் கெட்டப் எல்லாமே வந்து கொஞ்சம் டல்லாக பார்த்துட்டு டக்குன்னு இது பார்க்குறது எங்களுக்கே கூஸ் பம்ப்ஸ் வந்தது. அப்போ ஃபேன்ஸுக்கெலாம் வேறு லெவலில் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி கதைன்னு பார்க்கக்கூடாது. இட்ஸ் ஜஸ்ட் லைக் ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் மாதிரி. அஜித்தோட ஃபேன்ஸ்க்கும் ப்ளஸ் எங்களுக்குமே ரொம்ப இந்த மாதிரி பில்டப் படம்லாம் இப்போ ரொம்ப நாளாக இப்போலாம் வரதில்லை. அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படம். அண்ட் நிறைய பேர் என் பொண்ணெல்லாம் கூட லைக் அப்படியே எங்கேஜ்டாக பார்த்தாங்க. மியூசிக் பேக்ரவுண்ட் இல்லை ரொம்ப நாள் ஆச்சு. நல்ல படத்தில் ஹீரோவே காமெடி பண்ணுறதுலாம் இப்போ கிடையாது. அதனால் இப்போ அஜித் சார் எல்லாம் பண்ணி அஜித் பேசுகிறதே இல்லைல்ல. படம் ஃபுல்லாக பேசுகிறது, ஃபைட் எல்லாமே எங்களுக்கு ஃபெஸ்டிவல் மாதிரி தான் இருக்குது. ஸோ கதை அதெல்லாம் பார்க்கக்கூடாது. இட்ஸ் லைக் அ மூவி ஃபெஸ்டிவல் மாதிரி இருக்கு. அர்ஜுன் தாஸ் வந்து இப்படிலாம் நடிப்பாருன்னு எக்ஸ்பெக்டே பண்ணல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அர்ஜுன் தாஸ்க்கு ஆட தெரியும்னே தெரியாது. எல்லா ஆங்கிள்லேயும் ஆடுறாரு. செம்மையாக ஆட்டி ரொம்ப ஆக்சுவலி அர்ஜுன் தாஸ்க்கே இது வந்து ஒரு பெரிய லைஃப் கெரியரில் ஒரு நல்ல மூவி. ஆக்சுவலி ரேதர் தேன் ஹீரோ வில்லன் இஸ் லைக் அ கிரேட்
கிரேட் ஆக்டிங். த்ரிஷா போர்ஷன் ஓகேவா இல்லை சிம்ரனா எந்த போர்ஷன்? இல்லை 2 பேர் வரலன்னா கதையில் ஒரு இன்கம்ப்ளீட்டாக இருந்திருக்கும். 2 பேருமே அவங்களோட பார்த்து செம்மையாக பண்ணிட்டாங்க, த்ரிஷாவும் சிம்ரனும். ஸோ இங்கே அஜித் அர்ஜுன் தாஸ் மாதிரி இந்த பக்கம் த்ரிஷா சிம்ரன் வெயிட்டேஜ் இருந்தது. இல்லை ஜிவி மியூசிக்னு சொல்கிறத இந்த மாதிரி பழைய பாட்டு இது எல்லாமே ரெஃபரன்ஸ் பண்ணி அந்த மியூசிக் டைரக்டர்ஸ்க்கும் நம்ம தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா பெர்மிஷன் கொடுத்ததுக்கு. ஏன்னா வரப்போகிற இந்த 2K கிட்ஸ் ஆர் இதுக்கப்புறம் வர ஜென்ரேஷன் எல்லாத்துக்குமே பார்க்கணும் வைக்கணும்னா இந்த மாதிரி ஓல்ட் சாங்ஸ் ரெஃபரன்ஸ் கொடுத்து, ஏன்னா ஜிவி அவரோட மியூசிக் மட்டும் கூட பண்ணிட்டு போயிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஓல்ட் சாங்ஸ் கொடுத்து எதையும் ப்ரமோட் பண்ணி நம்மளே என்ஜாய் பண்ண வைக்கிறது நல்லா இருந்துச்சு. ஓல்டு சாங்ஸ் ஆர் டன் இன் எ பெட்டர் மேனர் அண்ட் பிக்சர் இஸ் சூப்பர் ஃபைன். நம்ம தலை எப்போவுமே சூப்பர் தான். எல்லா படத்தையும் பார்த்து எல்லாமே சேர்ந்து கலவையாக இருந்த மாதிரி இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லாருக்குமே ஒவ்வொரு பட தொடக்கத்துலேருந்து கடைசி வரைக்கும் ரொம்ப விறுவிறுப்பாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இல்லை ஃபைட்டெல்லாம் அதெல்லாம் ஃபைட்டுக்கு நடுவுலேயே அஜித் தான் நிற்கிறார், எங்கள் தலை தான் நிற்கிறார். சூப்பர் நிஜமாவே. த்ரிஷா ஓகே, சிம்ரனும் வந்து அவங்க பாட்டு ப்ளே பண்ணிட்டாங்க அதனால நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்குமே வந்து நல்ல விறுவிறுப்பாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. சாங்ஸ் அந்த பழைய ரெட்ரோ சாங்ஸ் எல்லாமே எடுத்துருந்தாங்க, அதெல்லாம் செம்மையாக இருந்துச்சு. சிம்ரன் சீன் நல்லா இருந்துச்சு, அஜித்து நல்லா பிடிச்சிருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு. என்ன பிடிச்சிருந்ததுன்னா கேங்ஸ்டராக இருந்தார், ஸோ கெத்தாக இருந்துச்சு, அது நல்லா இருந்துச்சு. எல்லாரையும் வந்து ஒரு கம்பேக் மாரி கொடுத்துருந்தாங்க, அது நல்லா இருந்துச்சு. அப்புறம் ட்வின் கேரக்டர் அது நல்லா இருந்துச்சு. அப்புறம் நல்லா இருந்துச்சு ஓவரால். த்ரிஷாவா இல்லை சிம்ரனா? சிம்ரன். ஆல்வேஸ் அல்டிமேட் இஸ் சிம்ரன். ஓகே, ட்வின்ஸ் கேரக்டர் இஸ் ஓகே, பட் அஜித் இஸ் கெத். சன்னுக்கும் அந்த அப்பாவுக்கும் இருக்கிற அந்த இது போத் ஆஃப் கேரக்டர் நல்லா இருந்துச்சு. 90s பார்த்த வாலியும் அது ரீமேக் வந்து பார்க்க சொல்ல ஃபீல் இருந்து நம்மளுக்கு. இல்லை அந்த ஃபீல் கொண்டு வந்திருக்காங்க மூவியில். ஓகே, தேங்க்ஸ். அஜித்துக்காக பார்க்கலாம். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் சண்டை அதிகமாக இருக்குது, சத்தம் பயங்கரமாக இருக்குது. மற்றபடி அஜித்தோட ஸ்டைலுக்காக ஒரு தடவை பார்க்கலாம். எல்லா மூவில வந்து ஒரு கிளிப்பிங் உள்ள வர மாண்டேஷன் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? அந்த சிம்ரன் வர சீன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சிம்ரன் வர பழைய படங்களை பாட்டெலாம் போட்டாங்க இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் கேட்க அந்த ரெட்ரோ ஃபீல் நல்லா இருக்கு. அதனால அஜித்காக படம் பார்க்கலாம். த்ரிஷாவா இல்லை சிம்ரனா? சிம்ரன். நல்லா இருந்தது, மூவி நல்லா இருந்தது. பேபிக்காக தான் வந்து ஃபர்ஸ்ட் மூவி பேபியோடது. ஆமாம், இல்லாட்டி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, நல்லா இருந்தது. ஆக்சுவலி நாங்கள் பாதியிலேருந்து தான் வந்தோம், அது ரொம்ப நல்லா இருந்தது படம். யூஸ்வலாக அஜித் மூவி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. 90s பார்த்த படத்தை சீன்ஸ் பாக்ஸோட ஃபீல் ஆச்சுமா? அந்த காலத்துல இருந்திருக்கலாமோன்னு இருக்கு. ஆனால் சூப்பராக இருந்தது. சிம்ரன் அஜித் செம்ம காம்போ, சூப்பராக இருந்தது. அந்த காம்போ தான் பிடிச்சிருந்தது. அர்ஜுன் தாஸ்க்காக பார்க்கலாம் படத்தை. ஆமாம், ரொம்ப நல்லா இருந்தது. அர்ஜுன் தாஸ்லையா ஜாமி கேரக்டர். ஆமாம் ஆமாம், நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ. அம்மா நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்சது? நல்லா இருந்தது படம். அவங்க என்னோட பையன் பேரன் தான் அவரு. ஃபர்ஸ்ட் படம். இப்போ இனிமே அவர் வந்து குட்டி அஜித். தலை பெர்ஃபார்மன்ஸ், தலை ஃபேன் சார், அதனால தலைக்காகவே பார்க்க வந்தேன். நான் தலை ஃபேன் இல்லை. ஓகே, நாங்கள் பார்க்கலாமா? பார்க்கலாம் சார். சார் தலையோட எல்லா ரெஃபரன்ஸையும் கொண்டு வந்துட்டுருக்கேன், அந்த வைப் அதுதான் சார். அது எதிர்பார்த்தீங்களா சிம்ரன்? இல்லை, சிம்ரன் வந்து டோட்டலாக எந்த ஸ்பாய்லரு இன்ஸ்டா ஸ்பாய்லர்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு 2 டேஸாக வெயிட் பண்ணி தான் இன்றைக்கி வந்து பார்த்தேன். சிம்ரன் சீன் எல்லாமே ஓவரால் அண்ட் வில்லன் ஆகட்டும் எல்லாமே ஓகே, பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்கன்னு தோணுச்சு. அப்போ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் தான் கரெக்டாக இருக்குது. ஒரு ரிவ்யூலாம் பார்த்துட்டு வந்து படம் பார்க்குறது சரியா, பார்க்காம வந்து பார்க்குறது சரி, எந்த அளவுக்கு கரெக்டாக? ரிவ்யூ பார்த்துருக்கலான்னு தோணுது. ஓகே, பார்க்காம வந்ததப்பையும் ஓகே, சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. நல்லா, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இல்லை, he has done a very nice way. He carried himself very well. நல்லா இருக்கு. அதான் ஸ்க்ரீன் பிளே ஃபுல்லாகவே ஓவராலாக அதை கேப்சர் பண்ண விதம் ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச பெஸ்ட் படமே பிடிச்சிருந்தது. மற்ற படம் எனக்கு எல்லா சீன்ஸுமே பிடிச்சிருந்தது. நைஸ், குட். ரெட் டிராகன் எப்படி சார்? நல்லா இருக்கு. இது அதுக்கு முன்னாடி ஏதோ சொன்னீங்க போல. ரெட் டிராகன். ரெட் டிராகன் தான் பிடிக்குமா? அப்படியா? ஏகே பிடிக்காதா? பிடிக்காது. ரெட் டிராகன் தான் பிடிக்குமா? உங்களுக்கு ஏகே பிடிக்கும். ஏகே தான் பிடிக்கும். சரி, சண்டை. எனக்கு ஏகாவும் ஆல்வேஸ் இது சண்டை படம் அப்படின்ட்டுல தலை எப்பயுமே வந்தாவே மாஸ் தான். ஓகேங்களா? ஸோ ரொம்ப நாள் கழித்து ஒரு நல்ல ஒரு ஃபிலிமு, குடும்பத்தோடு நல்லா ஒரு என்ஜாய் பண்ண ஒரு ஃபிலிம், நல்லாயிருக்கு. ஆக்சுவலி நான் விடாமுயற்சி பார்க்கவே இல்லை,
ஓகேங்களா. ஸோ இந்த படத்துக்கு பார்க்கணுன்றது அந்த வேற ஒன்றும் இல்லை. ஆமாம், அதுக்கப்புறம் இந்த விண்டேஜ் அதெல்லாம் கொண்டு வந்தது அந்த டைரக்டர். உண்மையாலுமே வந்து அந்த அவரை இப்படிலாம் வந்து எப்படி ஒத்துக்க வச்சாருன்னே தெரியல ஆக்சுவலி. அது ஒத்துக்கிட்டாரா இல்லையான்னு எப்படின்னு தெரியல. நிறைய கன்வின்ஸ் பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன் இல்லையா. ஆனால் இதே மாதிரி கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். அவருக்குன்ட்டு கதைன்ட்டு எதுவுமே தேவையில்லை இதில். கதையோன்ட்டு அந்த மாதிரி எதுவும் இல்லை. பட் ஆனால் நல்லாயிருக்கு, ஒரு சென்டிமெண்ட்டாகவும் இருக்குது. பட் நல்லாயிருக்கு உண்மையாலுமே. எனக்கு மியூசிக் ரொம்ப ஹெவியாக இருந்த மாதிரி இருந்தது. மற்றபடி இப்போ எல்லா படத்துலேருந்தும் காப்பி பண்ணி போட்டிருக்காங்க, அவ்வளோதான். மன்தர் சரி சரி நல்லா இருக்கு. ஒன் டைம் வாட்ச். ஃபைட்ஸ் ஆக்ஷன் ஃபேமிலியாக பார்க்கலாமா? ஃபேமிலியாக பார்க்கலாம். நிறைய ஸ்டஃப் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஐ மீன் நிறைய யூடியூப் செலிப்ரிட்டிஸ் அவங்களெல்லாம் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. விச் இஸ் ஒன் டைம் வாட்சபிள். பட் ஏகே ஃபேன்ஸ்க்கு இட்ஸ் அ சீரியஸ் ட்ரீட். நல்லா இருக்கு படம். உங்களுக்கு பர்சனலாக அந்த படத்தில் பெஸ்ட் சீன் அப்படி சொன்னாங்க. பெஸ்ட்டு சீனுன்றது என்னது, இஸ் கன்வெர்ட்டிங் அகைன் டு குட் பேட் அக்லி திங்கில். அது நல்லா இருக்கு. குட்டா பேடா அக்லி படம் குட். இட்ஸ் அ சீரியஸ் ட்ரீட் டு ஏகே ஃபேன்ஸ் அண்ட் நார்மல் கமர்ஷியல் ஃபிலிம் லவர்ஸ்க்கு நல்ல மூவி. ஏகே ஃபேன்ஸ் இல்லாத பட்சத்தில் இந்த படம் எப்படி இருக்கும் ஆடியன்ஸ்? அவ்வளோ கனெக்ட் இருக்காது. அவ்வளோ லாஸ்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் கனெக்ட்லாம் இருக்காது. இப்போ 90s ஃபிலிம்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் இப்போ என் பையனுக்குலாம் தெரியவே தெரியாது. அதெல்லாம் தெரியாது, அதெல்லாம் தெரியாது. இப்போ இருக்கிறவங்க எங்களை மாதிரி எங்கள் ஏஜில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் புரியும் க்ளீனாக. அதான் சொல்கிறேன், ஏகே ஃபேன்ஸுக்குலாம் அல்டிமேட். வெரி நைஸ், வெரி நைஸ். எல்லா ஃபேனும் சார், தளபதி தலை எல்லா ஃபேனும் சார். அல்ல அவர்கிட்ட கேட்டால் ஏகே ஃபேன் இல்லாத பட்சத்தில் அவங்களுக்கு வந்து பிடிக்கும். அது சொன்ன மாதிரி தான் அந்த கனெக்ட் இருக்காது. பட் மியூசிக் வைஸ், அந்த மாஸ் வைஸ் ஏகே ஓவரால் படம் சூப்பர் சார். படம் ஃபுல்லாக சண்டை தான், கதைன்னு ஒன்றும் இல்லை சார். ஃபேமிலி ஓரியன்டாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. லாஸ்ட் மூவியில் வந்து ஒய்ஃபை தேடி போவாங்க, இப்போ பையனை தேடி வந்த மாதிரி அந்த ஒரு கனெக்ட் தெரிஞ்சுது. அதர்வைஸ் மாஸ் மூவி இல்லை, சென்டிமெண்ட்ஸ் எதுவும் தெரியல சார். அந்த சொன்ன மாதிரி மாஸ் மியூசிக்கு ப்ளஸ் ஏகே மாஸ் ஃபுல்லாக அந்த கனெக்ட் இருந்ததுனால சென்டிமெண்ட்ஸ் பெருசாக தெரிஞ்ச மாதிரி தெரியல. நல்லா இருந்தது ஓவரால் அந்த மூவி. அப்படியே ஒரு ஃபாஸ்ட் பேஸில் அப்படியே டக் 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 டக்குன்னு ஜாலியாக வந்து ஜாலியாக போன மாதிரி இருக்கும். த்ரிஷா அண்ட் சிம்ரன் பார்ட் வெரி நைஸ், நல்லா இருந்தது. பிரியா அர்ஜுன்தா செம்ம சார். நாங்கள் அது டபுள் ஆக்ஷனாக இருக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஜாமி நல்லா இருந்தது. ஜிம்மி அண்ட் ஜானி நல்லா இருந்தது. ஜாமி நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. ரெண்டு கேரக்டருமே நல்லா தான் இருந்துச்சு. பழைய படத்தில் வாலி தெரியும். வாலியில் ஹீரோயின் சிம்ரன் தான் நினைக்கிறேன். ஆமாம் சிம்ரன் தான். ஓகே, அப்போ குழந்தைங்களுக்கு புரியுது போறோம்ல. என்ன சீன் பெஸ்ட் சீன்? சிம்ரன் என்ட்ரி தான் எனக்கு பிடிச்சது. அவ்வளவுதான். அர்ஜுன் தாஸ் இருக்காரு, அஜித் இருக்காரு. அப்புறம் ஜாமி சூப்பரா இருந்துச்சு. டான்ஸ் எல்லாம் மொத்த ரூபா தரம் தானே. அது எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. படம் சூப்பர். ஃபேமிலியா வந்திருக்கீங்க எப்படி? இல்ல அருமையா இருக்கு. எல்லாமே சென்ட்ல எல்லாமே சூப்பர். ஆக்டிங் அண்ட் டயலாக், ஃபைட்டிங், ஆல் எவ்ரிதிங். ஏகே சூப்பர்.